நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. உண்மையுள்ள உக்ரானக்காரன். இன்றைய வேதாகம பகுதி 1 பேதுரு 4 அதிகாரம் 7 முதல் 11 வசனங்கள் முடிய. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்ரானக்காரரைப் போல ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். குறிப்பு வசனம்: அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்ரானக்காரரைப் போல ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள். 1 பேதுரு 4:10. 2023 பெங்களூருவில் சில காலம் கழிக்கும் திட்டத்துடன் வந்தேன். ஆனால் அந்த காலம் நான் எதிர்பாராமல் நீண்டது. எனக்கு இரவு உணவு கொண்டு வரும் குடும்பத்தினர் எனக்கு உதவ முடியாத நிலையில் நான் வெளியே சாப்பிட ஆரம்பித்தேன். இது என் உடல்நிலையை பாதித்தது. அதிர்ஷ்டவசமாக நான் குறுகிய காலமே பழகிய ஒரு குடும்பம் எனக்கு உணவளித்தது. உதவ விரும்புவதாக சொன்னார்கள். அவர்கள் பிறருக்கு உதவி சேவை செய்திட தேவன் எங்களுக்கு பலன் அளித்துள்ளார். நாங்கள் உண்மையுள்ள உக்ரானக்காரராய் இருக்க வேண்டும் என்றனர். தேவனின் வார்த்தை பல்வேறு சூழல்களில் உக்ரானத்துவத்தை பற்றி பேசுகிறது மற்றும் நாம் உண்மையுள்ள உக்ரானக்காரர்களாய் இருக்க வேண்டும் என்கிறது. தேவன் நமக்கு பல வரங்களை தந்திருக்கிறார். அவற்றை நாம் உண்மையாக பயன்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இந்த ஈவுகளை பயன்படுத்தி ஆர்வத்துடன் பிறருக்கு ஊழியம் செய்யவும் அன்புடன் விருந்தோம்பல் செய்யவும் நாம் வலியுறுத்தப்படுகிறோம். நம்மிடம் இருப்பது நமக்காக மட்டும் அல்ல, பிறரின் நலனுக்காகவும் இருக்கிறது என்பதை ஒரு உண்மையுள்ள உக்ரானக்காரன் உணர்த்து கொள்ளுகிறான். பெங்களூருவில் உள்ள குடும்பம் அதையே எனக்காக செய்தது. அவர்கள் தங்கள் பலத்தை உணர்ந்து அதற்கேற்ப உண்மையுள்ள உக்ரானக்காரர்களாய் செயல்பட்டனர். நம்மிடம் எத்தகைய திறன் இருந்தாலும் அது தேவனிடம் இருந்தே வந்தது என்பதை நினைவில் கொள்வோம். நாம் பிறருக்கு உண்மையுள்ள உக்ரானக்காரர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவே வரங்களையும் உடைமைகளையும் அவர் நம்மிடம் நம்பி ஒப்படைத்து உள்ளார். எனவே நாம் எவ்வாறு செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்பதை அறிந்து ஒருவருக்கு ஒருவர் மனமுவந்து உதவி செய்வோம். நமக்கு கொடுக்கப்பட்ட வரங்களும் தனித்தன்மை வாய்ந்த மனிதர்களாக நாம் உருவாக்கப்பட்ட விதமும் நமக்கு மட்டுமல்ல, தேவைப்படுகிற அனைவருக்கும் நன்மை பயனளிக்கும் என்பதை நினைவில் கொள்வோம். தேவன் கொடுத்த கிருபைகள் மற்றும் ஈவுகளுக்கு ஏற்ப நாம் பிறருக்கு நன்மை செய்யும் பொழுது நாம் அவர்களின் உண்மையுள்ள உக்ரானக்காரர்களாக மாறுகிறோம். உங்களுக்கு உள்ள சில ஆற்றல் யாவை? இன்று ஒருவருக்கு உதவ உங்கள் ஈவுகள், திறமைகள் அல்லது திறன்களை நீங்கள் எவ்வாறு பயன்படுத்தக்கூடும்? தேவனே, ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்ய பல்வேறு வடிவங்களில் ஈவுகளை வழங்கியதற்காய் உமக்கு நன்றி. என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட ஈவுகள், உடைமைகள் மற்றும் திறமைகளின் உண்மையுள்ள உக்ரானக்காரனாய் இருக்க எனக்கு உதவும்.